எங்க போலாம்? எங்க அம்மா வீட்டுக்கு. அம்மா வீட்டுக்கா? எதுக்கு? என்ன சோறு போறாங்களா? நீ தானே சொன்ன. நான் எப்படி சொன்னேன்? நான் எப்படி சொன்னேன்? நீ கிளம்ப சொல்ல ஒன்னா கிளம்பிடுவியா? பைத்தியமா ஒரு தட்டுல பிச்சை எடுத்துருவா சொன்ன எடுத்து வந்துருவியா? நான் என்ன பிச்சை எடுக்கணும்? உனக்கு நான் சமைச்சு போகணும்ன்ற அவசியமே நான் என்ன அப்படி பண்றேன்? வேலை பார்த்துட்டு இருக்கேன். கிளம்ப சொன்னாங்க இப்ப பேரு பைத்தியம் நீங்க நீ உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் சொல்ல முடியாது. கைய விடு நாயே. கறி எடுத்து போறியா? கறி எடுத்து போறியா? கடிக்கிற வெட்டமா இல்ல உட்காருவேன் கால் தூக்கி காட்டுவேன் உதப்பேன் உதப்பேன் எல்லாம் பண்ணுவேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்க நம்ம வந்து சூப்பரான ஃப்ராங்க் வீடியோ பார்க்க வரோம். அது என்ன ஃப்ராங்க் வீடியோனா, என்னோட ஒய்ஃப் வந்து ரூம்ல இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நான் சொல்ல போறேன், உங்க அம்மா வீட்டுக்கு வா போலாம், போயிட்டு பார்த்துட்டு வரலாம், உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே வா போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல போறேன். அவங்க என் பேச்சை கேட்டுட்டு ரொம்ப ட்ரெஸ்ட் ஆகி அவங்க வந்து உடனே டக்குன்னு போய் மேக்கப் பண்ண கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொன்ன உடனேயே அதனால வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்னா, அவங்க கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் இல்ல உங்க அம்மா வீட்டுக்கு நான் போகல, நான் எங்க சொன்னேன் எப்ப சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு போய் சொல்லி ஒரு ஃப்ராங்க் வீடியோ எடுக்கலாம்னு இருக்கேன். ஓகே, இந்த வீடியோ வந்து நீங்க பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க எங்க இருக்காங்க என்னன்னு செக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அவங்கள்ட்ட தகுந்த மாதிரி நம்ம வந்து சொல்ல போறோம். இருங்க ஒரு நிமிஷம், அப்படியே பார்ப்போம் எங்க இருக்காங்கன்னு. ரூம்ல தான் முன்னாடி இருந்தாங்க, ரூம்ல தான் இருக்காங்க, ரூம்ல தான் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஓகே, வீடியோ வந்து கேமரா செட் பண்ணிடுவோம். சரிங்களா? 5 moments later. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமரா வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அவங்களை நம்ம கூப்பிட போறோம். எப்படி இருக்கு என்னன்னு பார்ப்போம். இருங்க. அப்படியே என்னயா என்ன உனக்கு சும்மா சும்மா ஏதாவது வேலை வைக்கிறதுக்கு தானே கூப்பிடுவ. இங்க வா நிமிஷம் பாக்குறேன். வேலை வைக்கிறதுக்கு தானே கூப்பிடுவோம். என்ன பண்ற? என்ன சும்மா? சரி, உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்னால நேத்து. யாரு? நீதான் சொன்னேன். அதான் உடம்பு சொல்லுங்க, நல்லா இருக்காங்களா? உடம்பு தான் சொல்லலையா? இல்ல நமக்கு போய் பார்த்துட்டு பழம் வாங்கி கொடுத்துட்டு. சரி வா, நீ போலாம், போயிட்டு பார்த்துட்டு பழம் எல்லாம் வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு பார்க்க வரலாம். சீரியஸா நானும் இப்பதான் வந்தேன். சரி, நேத்தே சொன்னுச்சு அப்படியே, அதனாலதான் அப்படியே டென்ஷன் அப்படியே உட்கார்ந்து இருக்கேன் இப்பதான். ஆமாயா, உண்மைதான், பொய் சொல்லாத, உண்மைதான்டி. சும்மா விளையாட கூடாதுலாம். விளையாடல, உண்மைதான். அப்புறம் டென்ஷன் என்னயா? இல்ல, நீ சொன்னது பொய்யா? அதுக்கே கனவா? உண்மையேவா? உண்மைதான். போய் கிளம்பு, போயிட்டு நல்லா பட்டு வா. தம்பி கூப்பிட்டு கிளப்பி விடு. தம்பி எங்க? தம்பி நாங்க விளையாண்டுட்டு இருக்கோம். உண்மையேவா? ஆமாயா. என்னயா வாங்குற? இல்ல என்ன ஜெயிலுக்கு அவனை கூப்பிடுறாங்க. எங்க கிளம்பிட்டேன். நேரம் பேச நேரம் இல்ல, பேச நேரம் இல்லையா? ஆமா. என்ன உண்மைதாண்டி? அப்புறம் என்ன அங்க போய் நின்னு கேட்டுட்டு இருக்க? போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா, நேரம் ஆகுது. அப்புறம் சரி சரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து கிளம்ப போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ கிளம்பிட்டு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளோட ஃப்ராங்கே இருக்கு. அது என்னன்ட்டு அவங்க என்ன பண்ண போறோம்ட்டு பாருங்க. அவங்க என்ன ரியாக்ஷன் தெரியல. 5 moments later. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கிளம்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இன்னும் என்னதான் பண்ற? எவ்வளவு நேரமா கிளம்புறதுக்கு? என்னதான் பண்ணிட்டு இருக்கா? எப்ப போனா இன்னும் ஆட காணோம், வெறியா வர மாதிரி. அப்படியே என்ன டச்சப்? என்ன சோறு பூசுறியா? அதான் ஆயிடு பொண்ணு அப்படியே பூசுற. அங்கேருந்து வரணும்னா அப்படியே சுசரிச்சதை கட்டிக்கிட்டு அப்படியே வர மாதிரி பெரிய சொங்காத்த மாதிரி என்ன திட்டுற? அப்ப அங்க போனா டப்பு டப்பு டப்புன்னு அங்க பெண்ணா சீலன்னா அங்கேருந்து வரணும் மட்டும் தம்பி கிளம்பிட்டான். போலாம். என்னது போலாம்? சரி போலாம். அப்ப இந்த வாட்சில கட்டணும், நீ வேற என்ன கட்டணும்னா கம்மியா இருக்கா? இல்ல இல்ல, போதும் போகுது. அதான் அங்கேருந்து வர முடியாது, வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆர்வம். வேணாம், நீ எங்கேயும் போனா நின்னு லேட் ஆகிட்டே கொண்டிருப்ப. சரி வா, அப்ப போலாம். தம்பியை கூப்பிட்டு போலாம். எங்க போலாம்? எங்க அம்மா வீட்டுக்கு. அம்மா வீட்டுக்கா? எதுக்கு?
என்ன சோறு போடுறாங்களா? நீ தானே சொன்ன. நான் எப்படி சொன்னேன்? நான் எப்ப சொன்னேன் உன்ட்ட? தூக்கத்துல இருந்து எழுதியா? போய் தூங்கு போ. அதான் என்ன யோசிக்கிறேன். அம்மா வீட்டுக்கு போறேன்னு ஒரு வார்த்தைக்கு சொன்னேன். சரி அப்படியே சந்தோஷமா இருக்கும். எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க? வாப்பா சாப்பிடுங்கப்பா போப்பா. அந்த மாதிரி நானும் ஒரு அன்புக்கு அது இதுக்கு சரியா போச்சு. நீயா சொன்ன வார்த்தை கேட்டு நீயா அப்படி கிளம்புன? அப்ப நீங்க கம்மனு தானே என்ன கம்மனு இல்ல? அதான் கிளம்பி வந்திருக்கு. எது கிளம்புன? எதுக்குடி கிளம்புன? தூங்கி இருந்துச்சு. நான் எப்ப சொன்னேன்? நீ கிளம்ப சொல்ல சொன்னா கிளம்பிடுவியா? பாரு என்ன உன்னையாவது நீ கிளம்ப சொன்ன? உன்னையா நீ தானே கிளம்ப தேவையான பண்ணாத. உறைஞ்சு போடுவேன். இஷ்டத்துக்கு கிளம்ப. அதான் நீ தானே கிளம்ப சொன்ன. என்ன என்னை பார்த்து பைத்தியம். நான் எங்கடி கிளம்ப சொன்னேன்? நீ தானே கிளம்ப சொன்ன. நானும் கிளம்ப சொல்ல. அரைஞ்சு போடுவா. அது வேற வாய், இது வேற வாய். என்ன அது வேற வாய்? அஸ்வினி கிளப்பி விட்டுருக்க வேற. தம்பி நீ எப்ப கிளம்புன? அம்மாச்சம்மா வீட்டுக்கு போலாம் தானே அப்பா சொன்னாங்க. பொய் நான் சொன்னா எப்படா சொன்னேன் உன்கிட்ட? ஃபுல்லா பொய் சொல்லாது. புள்ளி என்ன அடிக்க கூடாது. எனக்கு செம்மையா கோபம். அம்மா கிட்ட உடம்பு சரியா? என்ன சொல்லிதான் பைத்தியக்காரன். நீ என்ன கிளம்ப சொன்னீங்க. என்ன பண்ணுது? வேற வேற இருக்குன்னு உடம்பு சரியில்லை. உன் உடம்புக்கு நான் இப்ப கேடு மயிரா. ஏன் போய் பாத்து எப்பெல்லாம் பேச கூடாது. தேவையில்லாம சேர்ந்துக்காத. ஏன் உனக்கு கேடா? உனக்கு என்ன கேடா? நீலாம் நல்லா தானே இருக்க. முடியல தானே பாக்கவான்னு சொன்னேன். சரி அப்பயே கூப்பிட்டதுக்கு நீ வரலன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் தானே இருந்தேன். அம்பையா கிளம்பு. உண்மையான்னு எத்தனை நாட்டி கேட்டேன். ஆமா உண்மைதான் அப்படின்னா மீன் பிடிக்க போறான் அஸ்வின். போ அவங்க போய் மீன் பிடிப்போ. சேலை கட்டிக்கல. கேட்டதுக்கு நீ என்ன கேட்டது சொல்லலாம்? என்ன சொல்லணும்? என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவாங்களா? தமிழ் தானே சொல்லிட்டு இருக்கேன். ஹிந்தி கன்னடா எல்லாம் சொல்லுமா? நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஒரு வார்த்தை சொன்னா கிளம்பிருவியா? வார்த்தைக்கு எப்படி சொல்றா? வார்த்தை சொன்னா கிளம்பிருவியா? கடுப்பு ஏத்திட்டு இருக்க. நீ தானே கடுப்பேத்திட்டு இருக்க. போ ஓரமா கருப்பு. என்ன ஓரமா உட்காரு. எங்க கிளம்புறது? எனக்கு என்ன அங்க வேலை? அப்ப எனக்கு இங்க என்ன வேலை? அப்புறம் என்ன கல்யாணம் பண்ண? ஒண்ணு வருது. ஆளு இல்ல. ஆளு ஆளு இல்லையா? ஆளா இல்லைன்னு ஆளா தெரியல உனக்கு இல்லையா? என்ன தெரியலையா? என்ன தெரியல? இதெல்லாம் சொன்ன என்ன தெரியல. அப்ப எல்லாத்தையும் என்ன ரெடி பண்ணி வச்சுட்டு ஆளா இல்ல அப்படின்றா? யாரு யாரு இருக்கா? அப்ப யாரும் இல்ல. யாரு இருக்கா? யாரும் இல்ல. யாரு இருக்கா? யாரும் இல்ல. போ அம்மாவுக்கு புரியா? நானே அனுப்பிக்கிறேன். நான் எங்களுக்கு போய்க்க தெரியும். நீ வாய மூட்டு குந்திருக்கலாம். சரியா? தூக்கமா வருதியா? அது ஒண்ணுதான் உனக்கு கேடு. டயர்டா இருக்கு. அப்படியே வெட்டி முறிச்சது அப்படியே தவறி போச்சு. அதனால அவருக்கு அப்படியே டயர்டா இருக்கும். அம்மா வீட்டுக்கு போகணும். வாரம் வேலையா? அம்மா வீட்டுக்கு அம்மா வாரம் அப்படியே கூட்டு போய் என்ன தேவையில்லாம பேசாத. நீ என்ன தேவையில்லாம பேசாத? வாரம் கூட்டு போயிருவியா? அப்படியே கூட்டு போற மூஞ்சுதான். நீ போ. நான் எப்ப சொன்னேன்? நான் சொல்லவே இல்லை. இப்பே கிளம்ப சொல்லிட்டு இல்லன்ற நான் இதனே. நீ சொன்ன செஞ்சிருவியா? குதி கிணத்துல இருந்து நான் சொன்னாடி செய்ய. நீ போய் குதிக்கிறேன் சொன்ன. தேவையில்ல வார்த்தை யூஸ் பண்ணாத. புரிஞ்சுக்க. குதிக்கதான் சொன்ன. குதிக்க சொல்றியா? குதிக்க சொன்னா நீ குதிச்சிருவியா? தட்டுல பிச்சு எடுத்துருவா. சொன்னா எடுத்து வந்துருவியா? நான் என்ன நீ போய் எடுப்போம். அப்புறம் நான் சொன்னா கேட்டேங்கிறியா? இந்த ஒரு விஷயம் நான் சொல்ற கேட்டேன்னா கூட்டு போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். அதுக்குதான் நான் கேட்டேன். தேவைதான் பண்ணிட்டு இருக்காரு. வேலை பொறுப்பு நான் செய்யணும்னு அவசியம் இல்ல. இது சமைச்சு தின்னு திங்காட்டி போ. எனக்கு வேணும்னா நான் சமைச்சு சாப்பிட்டுக்குவேன். உனக்குலாம் நான் சமைச்சு போகணும்ன்ற அவசியமே காலம் மேல வச்சுக்கிறேன். நீங்க வச்சுக்கிறியா? எதுவுமே அடிக்கல. இல்லைன்னா எடுத்து அது இருக்கணும். ஒரு வார்த்தை சொன்னா எப்ப உடனே கிளம்பி மேக்க போட்டு வந்துடுறது. எனக்கு நான் போ போய் சேலை மாத்து போ. வேற வேலை இல்ல. எனக்கு உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுறதுக்கு
எனக்கு யார் சோறாக்கி கொடு? உனக்கு சோறாக்கி போடுறதுக்கு தான் என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா? தேவையில்லாம நீ காலை வைக்காத, டென்ஷன் ஆயிடுவேன். அப்படியே ரோசம் வருது இல்ல, அந்த அளவுக்கு அறிவு உனக்கு இருக்கா? உனக்கு இருக்கா? நான் சொல்ல ஒரு நீ சொன்னதை கேட்டு நான் கிளம்பியா? என்னதான் என் மன சந்தோஷப்படுத்தி நானும் உன் மன சந்தோஷப்படுத்தினேன். சந்தோஷத்தை பத்தி கிழிச்சிட்டாரு. சொன்ன வார்த்தைக்கு ஒன்னே கிளம்ப சொன்னா வாய மூட்டு இருசேபா. அம்மா டென்ஷன் ஆக்கிட்டு வேலை பண்ணிவிட்டு நான் எப்படி வேலை பண்ணேன்? வாய முடிப்பா. ஓடி நான் எதுக்கு போனேன்? நான் எதுக்கு போனோம்? அப்ப வாய மூடிட்டு நீ தானே அவங்க ஆயிட்டு போய் கிளம்பு போ. நான் எனக்கு போய் தெரியும். நான் கிளம்பு வேலை இருக்கு. அது எங்க சௌரியம், நாங்க எப்பயே போய்ப்போம். நீயா அதை சொல்ற? ஆர்டர் போறதுக்கு நீ ஒன்னும் ஆகல. போ. என்ன ஆர்டர் போற? என்ன என்னை தள்ளுறப்ப போன்னு எப்ப அப்படியே அம்மா வீட்டுக்கு போகணும்னு சொன்ன உடனே அப்படியே சந்தோஷம். அப்படிதான் போனேன். இப்ப என்ன அப்படியே சேலை என்ன, மேக்கப் என்ன, வேற வேற லெவல் தான். அப்படி என்ன பொக்கிஷம் இருக்கா? என்னமோ இருக்கு. நாங்க எங்கேயாவது போறோமா? நீ எல்லாம் 365 நாளும் உங்க அம்மா கூடயே இருக்க. நாங்க அப்படியா? நீ 365 நாள் டைம் பண்ணி இருந்தல, முன்னாடி 360 நாள் இருந்தல. அப்ப இருந்தேன். அதுக்கு என்ன பண்றது? அவங்க அம்மாவை பிரிஞ்சு பார்த்தா அதோட வலி தெரியும். போ வேலை பாரு. என் வீட்டுல இருக்க ஃப்ரீடம் என்னைக்குமே உன் வீட்லயோ இல்ல ஒன்றே கிடைக்காது. சரியா? போ. உனக்கு யாரு ஃப்ரீடம் தான் என்ன அவசியமா? அதான் அம்மா வீடு. அதனால அம்மா வீட்டுக்கு போகணும். பாட்டு பாடிட்டு இருக்கு, அதான் டென்ஷன் ஆயிடுவேன். கிளம்பு. எங்க அம்மா மாதிரியோ இல்ல எங்க அம்மா வீட்டுல அது தெரிஞ்சு அம்மா அப்பா மாதிரிலாம் நீ இருக்கவே முடியாது. சரி, இதெல்லாம் பரவாயில்ல, நான் ஒண்ணும் பிரச்சனை. அதுக்குதான் நீ வேற அவங்க வேற, அது தெரிஞ்சுக்க. வேறனா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ தான் சொல்லிட்டு போ. போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சோறு தண்ணி ஆக்கி சமைச்சா கடிய பருப்பு வேலை இருக்கு. எனக்கு தேவலாம் பண்ணிட்டு இருக்காது. நான் என்ன பண்றேன்? வேலை பார்த்துட்டு இருக்கேன். கிளம்ப சொன்ன உன இப்ப பைத்தியம் மாதிரி நீங்க. நீ உனக்கு என்னப்பா? நீ பைத்தியம்? உனக்கு என்னப்பா பைத்தியமா? உனக்குதான் என்ன பார்த்தா பைத்தியமா தான் தெரியும். மிட்டாய் சாப்பிடு. தேவையில்லாம கை முறை பட்டுச்சுன்னு வச்சுக்கோ. என்ன 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 கைவிடு. விட முடியாது. கையோடுச்சு. என்ன கையோ விட முடியாது. கையோ விட முடியாது. கையோ விடு. நாயே கறி எடுத்து போலியா? கடிக்கிற வெக்கமா இல்ல? நேத்தானே சாப்பிட்ட. இன்னும் என்ன வேணும் வேற? நாய மூடுங்க. என்ன என்ன தேவையெல்லாம் பண்ணாத. ஒரு வார்த்தை சொன்னா நீ கிளம்பி மட்டும் என்ன கத்திட்டு இருக்கா? நான் வந்து சொன்னேன்டா, கண்டிப்பா நம்ம கன்ஃபார்மா பஸ் 3 மணி பஸ்ஸுக்கு போறோம், 8 மணிக்கு இறங்குறோம், அங்க போறேன் நான் சொன்னேன். நான் வந்து அப்படியே இல்ல வேணாம். எனக்கு கடுப்பு. என்ன கடுப்பேற்ற? நானும் நல்லாதான் இருக்கேன், நீ தான் என்ன கடுப்பத்திட்டு இருக்க. சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஐயோ, எனக்கு மூஞ்ச பாக்க அப்படியே இருக்கு. எனக்கு தான் வெறியாவது மூஞ்ச பாக்க. என்ன பண்றது? இல்லையா, நானும் மனுஷனா உட்காந்து பாக்கல, வேற வழி இல்ல. வேணாம். என்ன வேணாம்? உனக்கு என்ன தந்தே வேணாங்கிற? என்ன தந்தே உனக்கு? ஒண்ணுமே தெரியல. வேற கால் என் கால் ஆட்டு. உனக்கு என்னடி? உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப நான் கால் ஆட்டுவேன், இப்படி சமங்க உட்காருவேன், கால் தூக்கி காட்டுவேன், கால் தூக்கி காட்டுவேன், இப்படி உதப்பேன், இப்படி உதப்பேன், எல்லாம் பண்ணுவேன். உன் காலம் அப்படியே மூஞ்சில கொண்டு வந்து வைக்கிற. வச்சேன், இப்படிதான் வச்சேன். நான் காட்டுட்டா? வணக்கம் தான் சொன்னேன். வணக்கம் அபி, அவ்வளவுதான். இது என்ன இருக்கு உனக்கு? நான் சொல்லிட்டா வணக்கம்? நீ வணக்கம் நான் கேட்டேன். அப்ப நீ வணக்கம் கேட்டா என்ன என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்கா? கை கட்டிட்டு இருக்கா? நகத்தை வெற்றி வலிக்குது. போபிக்கா வீட்டுல என்ன என்ன மரியாதை? அவ்வளவுதான் உனக்கு. என்ன மரியாதை? அவ்வளவுதான். நீ இப்போ உங்க அம்மா வீட்டுக்கு போதானே காண்டு தானே என்னை அடிச்சுட்டு இருக்கேன். தெரியும். ஐ நோ மேடம். தெரியும் எனக்கு. அங்க போக முடியலன்ற கடுப்பு, ஆதங்கம், டென்ஷன், கோபம். சுத்தனைய கொதிக்க வச்சா 100 டிகிரி செல்சியஸ்ல அப்படி கொதிக்கும். அந்த மாதிரி இருக்கப்ப நீ மோரே பார்த்தாவே தெரியுது. போ வேற என்ன சொன்னப்ப? வெக்கமே இல்ல. உனக்கு தாண்டா வெக்கம் இல்ல.
எனக்கு வெக்கம் இல்லையா? வெக்கம் இல்ல. சொல்லிட்டு பேச மாட்டேன் நாய். நீ என்ன நீ என்ன வெக்கம் இல்லன்னு என்ன நீ பாத்து நீங்க எல்லாம் அப்படியே ஒரு டைம் சொன்னா அப்படியே கரெக்டா இருக்குங்க. நான் கரெக்டா தான் இருப்பேன். போ எங்க கிளம்பாம தானே இருந்தேன். நீ தானே கூப்பிட்டு கிளம்ப என்ன கிளம்ப சொன்ன. எனக்கு அவ்வளவு வெறியாகுது. சசு அம்மா கிட்ட அனுப்பிட்டுலாமா? அம்மா கிட்ட அனுப்பிட்டுலாமா? அனுப்பிட்டுலாமா? சொல்லு நீயே சொல்லு. அம்மா கிட்ட போடா. போ விளையாடு போ. மீன் எடுத்துட்டு மீன் பிடிப்போம். சஸ்வினே உன்னை போக சொல்றான். என்ன போ. என் பிள்ளைக்கும் தெரிஞ்சிருக்கு கொள்ளைய வச்சுட்டு ஏமா கஷ்டப்படுற அப்படின்னு. நீ என்ன சொல்றியா தொல்லன்னு? ஒரு தொல்லையே பார்த்து சொல்லுது பாரு. பெரிய தொல்லை எனக்கு. நீ சொல்றா சரி கிளம்பு போ. சேலை மாத்திட்டு போய் வேலையை பருப்பு. உங்களுக்கு தெரியும் நீ வாய மூட்டு. உன்னை அனுப்பிலான்னு கருத்துல இருக்காத. வாய மூடு. எனக்கு நீ அவனுங்கிற ஐயோ மரியாதை மரியாதை தலையில அடிக்காத. டென்ஷன் ஆயிடும். மரியாதையை முதல்ல கொடுக்க கூடாது. உனக்கு யார் கேட்ட மரியாதை? ஓடி ஓடி போல நீ ஓடி. ஏச்சிப்படா சீப்பா போடா நான் போய் டென்ஷன் ஆகல. பயம் இருக்குல்ல. எனக்கா என்னது மறைக்கிற? அப்படியே மூச்சு அப்படியே கிழிச்சுறேன். என்ன மனசுல என்ன நினைப்பா? கிளம்பி போ. காத்து விட்டோம் போட முதல் நான் போனா நீ இதெல்லாம் அம்மா வீட்டுக்கு போன. கிளம்பி போ கிளம்பு. சஸ்குடி போடி சாமி நம்ம போலாம். வா 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 நம்ம போலாம். நான் எங்க சிரிச்சேன்? தம்பி வரான். மூஞ்ச பாரு. இதெல்லாம் ஒரு பழப்பு. இதெல்லாம் ஒரு பழப்பா அவனுக்கு? அம்மா திட்டுது அப்பாவா? அம்மா கூட காவடியா அம்மா கூட. ஓ காவம் சாமி உங்களை கூட்டு போறேன்ட்டு ஏமாத்திட்டு அலையிறது ஒரு பழக்கம். ஓகே ஓகே அப்படி உள்ள போயிட்டாங்க டென்ஷன் ஆகி. ஓகே வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஓகே பாய்.